அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு. அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக நீங்கள் தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க. பட்டது துளிர்க்கும் என்ற அளவிற்கு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பண வரவு திருப்தி தரும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பழிச்சிடுங்க. அதே போல் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கை கொடுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் சப்தமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதே போல் ஜென்ம சனி விலகுவதால் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடை கற்கள் கூட படிக்கற்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்கு. கடித போக்குவரத்து நன்மை தருங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றம் கருதி கேட்ட உதவிகள் செய்வாங்க. அதே போல் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ இருக்கீங்க. வருமான பற்றாக்குறை அகலுங்க. தைரியத்தோடு ஒரு சில காரியங்களை துணிந்து செய்து வெற்றி காண இருக்கீங்க. உத்தியோகத்தில் மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டெல்லாம் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்கள்ல தனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனியினுடைய கூட்டு சேர்க்கையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரமும் ஏற்பட இருக்கு. வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் உள்ளதால ஓரளவு சேமிக்க இயலுங்க. அதே போல பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் எல்லாம் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்கு. ஆத்மகாரகரான சூரியனின் சிம்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் கங்காஸ்தான பாக்கியம் பாடல் பெற்ற திருத்தல தரிசன யோகமும் இருக்குதுங்க. அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்க. இத்தகைய கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுவது அரிதனும் அரிது. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. அதே போல் திருமண வயதுள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் அவரவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை மீனராசியில் சுக்கிரன் சனி சேர்க்கையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் உள்ளதால் உத்தியோகஸ்தர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க இருக்கு. சிலருக்கு சிறு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு அவரவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளத கிரக
கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க, லாபம் உயர இருக்கு. அதே போல் புதிய கிளைகள் திறப்பதற்கு வசதிகள் கிடைக்க இருக்குதுங்க. வங்கிகளின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைப்பதால் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். அதே போல் கும்பராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு அரசின் விருதுகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. சுக்கிரன் மற்றும் சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் யோகம் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையின் பெரும்பான்மையான பகுதிகளை தம் பிடியில் வைத்து கொண்டுள்ளது சுக்கிரன் கிரகமாகும். அத்தகைய சக்தி வாய்ந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணமாக தான் அமையுதுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. கட்சியில் முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்படுங்க. கட்சியின் நலனிற்காக பாடுபட்டு உங்களுக்கு அதற்கேற்ற பாராட்டுகளும் அங்கீகாரமும் இப்போது கிடைக்க இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதாலும் கல்வித்துறையுடன் இணைந்துள்ள மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதாலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருப்பதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் ஈடுபடலாம். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம் என்பதையும் ராகுவினுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. எந்தெந்த விஷயங்கள்ல கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் அவற்றில் நாம் எச்சரிக்கையாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உரிய காலத்திலே மழை பொழியுங்க. தண்ணீர் பஞ்சம் இருக்காது. கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையும். விவசாய வசதிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. வானில் மழை பெய்யாது. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணங்கள்ல பெண்மணிகளுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்குங்க. மனக்கவலை குறைய இருக்கு. உடல் உபாதைகளும் குறைவாகவே இருக்குங்க. வேலைக்கு சென்று வரும் மகளிருக்கு அலுவலக சூழ்நிலை அன்றாட பொறுப்புகள்ல மன நிம்மதியை அளிக்குங்க. இத்தருணங்கள்ல பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் இத்தருணங்கள் முழுவதுமே நன்மைகளே அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. கைப்பணத்தை எண்ணி செலவழியுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டுங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட இருக்கு. வருமானம் திருப்தி தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரிக்கும் வழிபாடாக அமைகிறது.